இன்னைக்கு பைபிள் ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிற சாப்டர்ஸ் வந்து யோசுவா 11லேருந்து 15 முடிய. ஸோ இதில் வந்து நம்ம போன அதிகாரத்தில் யோசுவா வந்து பல்வேறு நகர்களை வின் பண்ணார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ஆண்டவர் இஸ்ரேலுக்காக போரிட்டார்னு. அதே போல் இந்த அதிகாரத்தும் அதோட தொடர்ச்சியாக பல்வேறு நகர்களை வந்து அவர் வந்து தோக்கடிச்சதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். இல்லாமல் எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்னென்னா, அதில் ஒரு வசனத்தில் வந்து கடற்கரை மணல் போல மக்கள், குதிரை வீரர்கள் மற்றும் தேர்கள் வந்து யோசுவாவை எதிர்த்து நின்னாங்க. அவ்வளோ பேர் இருக்கும்போது ஆண்டவர் வந்து அஞ்சாதேன்னு அவருக்கு வந்து சொல்லி, நான் உனக்கு கட்டளையிட்டு கொடுப்பதை கொடுப்பேன் கண்டிப்பாக அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆண்டவர் வந்து அவங்களுக்கு அந்த தேசங்களில் எல்லாத்தையும் அவங்களுக்கு வெற்றி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இதில் அதில் 15வது வசனத்தில் குறிப்பிட்டிருக்கும், மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டவை அனைத்திலும் யோசுவா ஒன்றையும் விட்டுவிடவில்லை. அதுவும் இன்னொரு மெயின் ரீசன், ஆண்டவர் அவர் கூட இருந்ததுக்கான ரீசன் வந்து அவர் வந்து அவ்வளோ ஒபீடியண்ட்டாக இருந்தார். அதுக்கப்புறமா எல்லா இலும் வந்து அவங்க உரித்தாக்கி கொள்கிறாங்க. அதுக்கப்புறமா 12வது அதிகாரத்தில் வந்து மோசே வந்து ஆல்ரெடி வென்ற எண்ணிக்கை நூலில் வந்து ரூபன், காத்து, மனாசே குலத்தில் உள்ள பாதி பேருக்கு அவர் வென்ற பகுதிகளில் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ மிச்சம் உள்ள மனாசே குலத்தில் உள்ளவங்களுக்கும் அது போக உள்ள மற்றவங்களுக்கும் உள்ள இடங்களை வந்து யோசுவா வென்ற பகுதிகளை வந்து இஸ்ரேல் குலத்துக்காக பிரித்து கொடுப்பாங்க. அதை தான் நம்ம 12ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். 13வது அதிகாரத்தில் வந்து ஆண்டவர் யோசுவாக்கு வயதாகி விட்டதுன்னு சொல்கிறாரு. அது போக ரூபன், காத்து, மனாசேக்கு ஒதுக்கப்பட்ட பகுதிகளை நம்ம பார்க்குறோம். 14ஆம் அதிகாரத்தில் யோசுவா வந்து குரு எலையாசர் 2 பேரும் சேர்ந்து இருந்த தேசங்களை மீதம் இருந்த 9 குலங்களுக்கும் மனசோட பாதி குலத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. லேவியர்களுக்கு வந்து நிலத்தில் பங்கு கொடுக்கல. ஆனால் அவங்க தங்குறதுக்கு நகர்கள், கால்நடைகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதில் வந்து யூதா குலத்திலேருந்து காலேபு வந்து என்ன வந்து என்னாகமத்தில் பார்க்குறோம். அவருக்கு 40 வயசு இருக்கும்போது அவர் வந்து மோசே வந்து கானான் தேசத்தை போய் பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பும்போது காலேபு வந்து போயிட்டு வந்து மற்றவங்க எல்லாருமே வந்து நெகட்டிவாக பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே உள்ளவங்க அரக்கர்களாக இருக்காங்க அப்படி இப்படின்னு பேசுவாங்க, அங்கே நம்ம வாழ முடியாது அப்படின்னா. ஆனால் காலேபு ஒருத்தர் தான் ஆண்டவருக்கு உண்மையாக இருந்து நம்ம வந்து அந்த இடத்த ஈஸியாக கைப்பற்றிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். ஸோ அதனால் ஆண்டவர் வந்து அப்போமே வந்து நீ அந்த நிலத்தை சுதந்திரிச்சு கொள்வ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ அதன்படியே யோசுவா காலேபு வந்து யோசுவா கிட்ட அதை பேசி, எனக்கு இப்போ 85 வயது ஆயிட்டு, ஸோ அந்த இடத்த வந்து ஆண்டவர் சொன்னபடி எனக்கு கொடுங்கன்னு கேட்பாங்க. ஸோ யோசுவா வந்து அவங்களுக்கு யூதா குலத்துக்கு அதை கொடுத்துருவாரு. யூதாவுக்கு அளிக்கப்பட்ட மற்ற பகுதிகள் பற்றி நம்ம பார்க்குறோம். இதில் வந்து இன்னொரு இடத்துல காலேபு வந்து எபிரோனை வந்து கைப்பற்றுவார். எபிரோனியோட தேசத்தை அவருக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அவர் வந்து இன்னொரு தேசமான இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கிரியத்து சேபாரை வந்து கைப்பற்றுவார். அதுக்கு வந்து யார் அந்த தேசத்தை கைப்பற்றுவாங்களோ அவங்களுக்கு என்னோடய மகள் அக்ஸாவை வந்து கொடுப்பேங்கிற மாதிரி காலேபு சொல்லியிருப்பார். ஸோ ஒத்னியேல் வந்து அந்த தேசத்தை கைப்பற்றி அவங்க மகளை வந்து மணந்து கொள்வாங்க. ஆனால் அவர் வந்து அவங்க அப்பாட்ட வந்து என்னெல்லாம் கேட்டு சொல்லி தூண்டுவாங்க. ஆனால் அக்ஸா எனக்கு இடத்த ஆல்ரெடி கொடுத்துட்டீங்க, அதனால் நீரூற்றுகளை மட்டும் தாங்கன்னு சொல்லுவாங்க. அதே போல் காலேப் வந்து அவருக்கு மேல் ஊற்றும் மற்றும் கீழ் ஊற்றையும் கொடுப்பாங்க. அதோட யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட நகர்களையும் பார்க்குறோம்.